இந்த யாதகத்தை பார்க்கலாம். மிதுன லக்னம், சிம்ம ராசி, 2 சூரியன் புதன், 3 சந்திரன், 4 சுக்கிரன், 5 கேது, 6 சனி, 7 செவ்வாய், 9 குரு, 11 ராகு. இங்கு சனி மற்றும் குரு வக்கிரமாக இருக்கின்றார்கள். இங்கு லக்னாதிபதி புதன் 2 இருக்கின்றார். ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கின்றார். 7ஆம் பாவத்தில் மிதுனத்துக்கு சத்துருவான செவ்வாய் நின்று 7ஆம் பாவத்தை நசிக்கின்றார். 5 கேது இருக்கிறது. 5, 12 கூடிய சுக்கிரனும் நீசமானார். 5, 12ஆம் வீடுகளோடு சனி ராகு தொடர்படுகின்றனர். அதனால் 5ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் வலுவில்லாமலாகிவிட்டது. 5ஆம் 12ஆம் பாவங்களும் கெட்டுவிட்டன. களத்திரகாரகனும் 10 குடையருமான குரு வக்கிரகதியில் கும்பத்தில் இருக்கின்றார். குருவை சந்திரன் சூரியன் பார்த்தாலும் அவ்விருவரையும் சனி பார்க்கின்றார். குருவும் இங்கு வலுவில்லை. எவ்வளவு கடுமையான குற்றங்களை ஒரு யாதகம் கொண்டிருந்தாலும் அந்த தோஷத்தின் தீவிர காலம் ஒரு கட்டத்தில் நிறைவை பெறும். பிறந்ததிலிருந்து எவ்வளவு நாளைக்குத்தான் கஷ்டப்பட முடியும்? எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பிட்ட தோஷங்களின் அல்லது குற்றங்களின் தீவிரம் எப்பொழுது தனியும் என்பதை கோச்சாரத்தில் குரு மற்றும் சனியின் நிலையை வைத்து தசாபுக்தியை வைத்து சொல்லிவிடலாம். இந்த யாதகத்தில் லக்னாதிபதி புதன் தன் நண்பரோடு சேர்ந்து 2 இருக்கின்றார். அம்சத்திலும் புதன் அந்த வீட்டிலே, அதாவது கடகத்திலே வர்க்கோத்தமமாக குருவின் சாரத்தில் நல்ல நிலையில் இருக்கின்றார். 2ஆம் பாவத்தில் லக்னாதிபதி சாரத்தில் 2 நின்ற சூரியன் அந்த பாவ அதிபதி சந்திரனுடன் பரிவர்த்தனை பெற்று சிறப்பான நிலையை தர வேண்டியவராகின்றார். 2ஆம் பாவத்தை லக்னாதிபதி நின்று வலுப்படுத்துவதோடு பரிவர்த்தனையான சூரிய சந்திரர்களால் 2 மற்றும் 3ஆம் பாவங்கள் வலுவடைந்தது. அதே நேரம் 2ஆம் பாவாதிபதி சந்திரன் அம்சத்திலும் வலுவாக இருக்கின்றார். இந்த யாதகின் வெளிநாட்டு வாசத்தை குறிப்பிடுகிறது. சூரியனின் வீடான சிம்மராசியும் வலுவடைந்ததால் சூரியனின் நட்சத்திரத்தில் அமர்ந்த சுக்கிரனும் வலுவடைந்தது. மேலும் சுக்கிரனின் உப நட்சத்திரமாக புதன் வருவதும் நல்ல நிலையாகும். ஒரு கிரகமும் அதன் பாவமும் வலுவடையும் போது அந்த கிரகத்தின் சாரத்தில் நிற்கும் கிரகங்களும் வலுவடையும் என்பது போல பகை வீட்டில் வக்கிரமடையும் கிரகங்கள் நல்ல பலனை தரும் என்றதன் அடிப்படையில் சனி 6ஆம் பாவத்தில் தனது சுயசாரத்தில் நன்றாக அமைந்துள்ளார். மேலும் 6ஆம் அதிபதி 8இல் அமைவது ஒரு வகையான யோகம். சனி போன்ற பாவிகளுக்கு 6ஆம் இடம் நல்ல இடம். இதன் அடிப்படையில் சனி தனது சுய பாவங்களையும் அவற்றில் அமைந்த கிரகங்களையும் வலுப்படுத்த வேண்டும். மேலும் தனது சுயசாரத்தில் குரு அமைந்திருப்பதும் நல்ல அமைப்பு. அதே போன்று குரு 1, 5 மற்றும் 9ஆம் பாவங்களில் அமர்வதும் நல்ல நிலை. 7இல் நின்ற செவ்வாயும் 2இல் நின்ற சூரியனும் கன்னியில் அமைந்த சுக்கிரனும் திருமணத்தை தாமதப்படுத்தினார்களே தவிர சிறப்பான ஒரு வெளிநாட்டு வரன் யாதகைக்கு அமைந்தது. 5இல் நிற்கும் ராகு கேதுக்கள் அவை நிற்கும் பாவாதிபதியை சார்ந்தே செயல்படும், பலனளிக்கும் என்பதால் இங்கு நீசபங்கமடைந்த சுக்கிரனின் வீடான 5ஆம் பாவத்தில் நின்று குருவால் பார்க்கப்படும் கேது புத்திர பாக்கியத்தை தடை செய்யவில்லை. ஏனெனில் குரு புத்திரகாரகன் என்று அழைக்கப்படுபவர். அவரே 5ஆம் வீட்டை பார்க்கின்றார். அதனால் 2011இல் திருமணம் நடந்தது. 2013இல் குழந்தை பாக்கியமும் கிடைத்தது. இந்த யாதகத்தை பார்க்கலாம். கடக லக்னம், மீன ராசி, மேஷத்தில் கேது, கடகத்தில் செவ்வாய், துலாத்தில் வக்கிர சுக்கிரன், புதன், ராகு மற்றும் சூரியன், விருச்சிகத்தில் குரு, கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன். இவருக்கு 2015 வரையான காலப்பகுதியில் சுக்கிரதசை நடப்பில் இருந்தது. கடக லக்னத்துக்கு பாதகாதிபதியான சுக்கிரன், அதாவது சரராசிகளுக்கு 11 கூடையவர் பாதகாதிபதியாவார். ஸ்திர லக்னங்களுக்கு 9 கூடையவர் பாதகாதிபதியாவார். உபய லக்னங்களுக்கு 7 கூடையவர் பாதகாதிபதியாக வருவார். இங்கு கடக லக்னம் சுக்கிரன் பாதகாதிபதியாகி ராசிக்கு 8இல் அவர் வக்கிரமாகி ஆட்சியாக இருக்கின்றார். அதே நேரம் ராகு, சூரியன் என பகை கிரகங்களும் அவரோடு இருக்கின்றன.
இந்த அமைப்பில் சுக்கிரனுக்கு பாதகம் செய்யக்கூடிய வலு அதிகரிக்கும். இதனால் இந்த சுக்கிர தசை ஜாதகருக்கு பெண்கள் இல்லற குடும்ப வகையில் சிரமங்களை கொடுத்திருக்கும் என்று சொல்லலாம். காலபுருஷனுக்கு அதுவே 7ஆம் இடமாகி பாவிகளுக்கு மத்தியில் புடைசூட சுக்கிரன் இருக்கின்றார் என்பதை இது உறுதி செய்கிறது. சுக்கிரன் ரிஷபம் துலாம் என இரு ஆதிபத்தியங்களுக்கு சொந்தக்காரர் என்பதால் இரு வீட்டு பலனையும் கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு திருமணம் நடக்க வேண்டுமெனில் சுக்கிரனோடு தொடர்புடைய தசாபுக்திகள், அதாவது சுக்கிரனின் வீட்டில் உள்ள கிரகங்களின் தசாபுக்தி நடக்க வேண்டும், அல்லது சுக்கிரனோடு தொடர்புடைய கிரகங்களின் தசாபுக்தி நடக்க வேண்டும். இங்கு களத்திர பாவாதிபதியும் ஆயுள்காரனுமான சனி 8இல் மூல திரிகோண வலுப்பெற்றது ஆயுள் ஸ்தானத்துக்கும் களத்திர வகைக்கும் நல்ல ஒரு அமைப்பு. ஏழிக்குடையவர் அந்த வீட்டுக்கு 2இல் வலுவாக இருக்கின்றார். எனினும் சனி குடும்ப வீட்டையும் பூர்வபுண்ணிய ஸ்தானத்தையும் பார்ப்பதால் திருமணத்தை தாமதப்படுத்துவார் என்று சொல்லலாம். சுக்கிர தசையின் முதல் பகுதியில், அதாவது முதல் 10 வருடம் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கும். அடுத்த 10 வருடம் அதில் தான் இவர் திருமணம் செய்ய வேண்டும். ராசிக்கு 8இல் நின்று தசை நடத்திய சுக்கிரன் 8ஆம் இடம் அவமானத்தை குறிக்கும். கோச்சார சனி லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை தாண்டி எண்ம சனியாக மீனத்தில் சஞ்சரிக்கும் போது லக்னத்துக்கு 5இல் நின்று லக்னத்தையும் 9, 11ஆம் பாவங்களையும் பார்க்கும் குருவின் புக்தியில் திருமணம் செய்வதே நல்லது. 8ஆம் இடம் தொடர்பான காலத்தில் திருமணம் செய்தால் அது அவமானத்தை ஏற்படுத்தி அதன் விளைவாக பிரிவினையை தரும். ஆனால் சுக்கிர தசையில் சந்திர புக்தியில் திருமணம் ஏற்பாடு நடந்து நிச்சயதார்த்தம் முடிந்த நிலையில் ஜாதகருக்கு நல்ல தொழில் இல்லை என பெண் வீட்டார் திருமணத்தை நிறுத்திவிட்டனர். ஜாதகர் இதனால் பெருத்த அவமானமும் வேதனையும் அடைந்த மன உளைச்சலுக்கு ஆளானார். அவமான ஸ்தானமான ராசிக்கு 8இல் நின்று தசை நடத்தும் சுக்கிரனும் சந்திரனும் தங்களுக்குள் சஷ்டாஷ்டகமாக அமர்ந்துள்ளார்கள், அதாவது 6, 8ஆக அமர்ந்துள்ளார்கள். இதுவே ஜாதகருக்கு பெருத்த அவமானத்தை ஏற்படுத்திவிட்டது. பிறப்பு ஜாதக சுக்கிரன் வக்கிரமாகி இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்தில் லக்னத்தின் 7ஆம் அதிபதி சனியும் வக்கிரத்தில் உள்ளதால் பெண் வீட்டார் பின்வாங்கிவிட்டனர். சுக்கிரன் மனைவியை குறிப்பதோடு மூத்த சகோதரியையும் குறிப்பவர். ஜாதகருக்கு அவரது மூத்த சகோதரி தான் பெண் பார்த்துள்ளார். இதனால் மூத்த சகோதரியின் ஏற்பாட்டாலும் திருமணத்துக்கு பார்த்த பெண் வீட்டாலும் இந்த ஜாதகருக்கு அவமானம் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய அமைப்பில் சுக்கிரனின் காரக உறவுகளான மூத்த சகோதரி, அத்தை ஆகிய சுக்கிரனின் காரக உறவுகள் ஜாதகரின் திருமண விடயத்தில் தலை போடாமல் இருப்பது ஜாதகருக்கு ஏற்படும் அவமானத்தை குறைக்கும் என்று சொல்லலாம்.